வணக்கம். ஒரு ஸ்டேட்டோட வெற்றி ஒரு முழு நாட்டோட தலையெழுத்தே மாத்த முடியுமா? கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னைக்கு நாம அப்படி ஒரு கதையை தான் பார்க்க போறோம். ஒரு மாநிலத்தோட அசர வைக்கிற வளர்ச்சி எப்படி தேசத்தோட நிதி ஆரோக்கியத்துக்கே அடித்தளமா அமையுதுன்னு ஆழமா அலசலாம் வாங்க. முதல்ல இந்த நம்பரை பாருங்க. 420 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். இது சும்மா ஒரு நம்பர் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார சக்தியோட அடையாளம். இது 2025ல அடைய போற ஒரு இலக்கு. இது ஏதோ வெளிநாட்டு எக்கானமின்னு நினைச்சிடாதீங்க. இது நம்ம தமிழ்நாட்டோட கணக்கிடப்பட்ட பொருளாதார அளவு. யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய நம்பர் இதுன்னு. பல சின்ன நாடுகளோட மொத்த பொருளாதாரத்தை விட இது அதிகம். அப்போ இந்திய அளவுல இந்த பொருளாதார சக்தியோட ரேங்க் என்ன தெரியுமா? ஆமாங்க, இந்திய மாநிலங்களோட பொருளாதார வரிசையில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. மகாராஷ்டிராவுக்கு அடுத்தபடியா நம்ம நாடு முழுக்க 2வது பெரிய எக்கனாமிக் பவர் நம்ம தமிழ்நாடு தான். இது சாதாரண சாதனை இல்ல, பல வருஷ உழைப்புல உருவான ஒரு உண்மையான பொருளாதார அசுர வளர்ச்சி. இந்த 2 கேள்விகள் தான் இன்னைக்கு நம்மளோட முழு அலசலோட மையப்புள்ளி. எப்படி ஒரே ஒரு ஸ்டேட்டால மட்டும் எப்படி பல நாடுகளையும் மிஞ்சுற அளவுக்கு ஒரு பெரிய எக்கனாமியை உருவாக்க முடிஞ்சது, அதைவிட முக்கியமா அவங்க சக்சஸ்ல இருந்து ஒரு நாட்டோட ஃபினான்ஸை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு நம்ம என்ன கத்துக்கலாம். வாங்க இது 2யும் விரிவா பார்க்கலாம். நம்மளோட இந்த ஆய்வை 5 பகுதியா பிரிச்சிருக்கோம். முதல்ல தென்னிந்தியாவோட இந்த எக்கனாமிக் பவர் ஹவுஸ பத்தி பாப்போம். அப்புறம் அதுக்கு காரணமான திராவிட மாடல், அதோட பொருளாதார இன்ஜின் எப்படி வேலை செய்துன்னு பார்த்துட்டு, தேசிய கடன் கணக்கையும் மாநில வளர்ச்சி எப்படி தேசத்தோட ஆரோக்கியத்துக்கு உதவுதுங்கிறதையும் ஒன்னொன்னா பாப்போம். சரி, பகுதிக்குள்ள போலாம். தென்னிந்தியாவோட இந்த எக்கனாமிக் பவர் ஹவுஸ் எப்படி உருவாச்சு, இந்த வெற்றிக்கு பின்னாடி இருக்கிற வரலாறு, சமூக காரணங்கள்லாம் என்ன, வாங்க அதோட ஆணிவேர்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்த பொருளாதார அதிசயத்தோட மையத்துல இருக்கிறது திராவிட மாடல்னு சொல்லப்படுற ஒரு யுனிக்கான ஒரு அப்ரோச். சோஷியல் ஜஸ்டிஸ்ல ஆரம்பிச்சு எக்கனாமிக் சக்சஸ் வரைக்கும் போன அதோட பயணத்தை இப்ப நாம விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டோட எக்கானமியை புரிஞ்சுக்கணும்னா முதல்ல அதோட அரசியலை புரிஞ்சுக்கணும். 1967ல இருந்து பாத்தீங்கன்னா இங்க நேஷனல் பார்ட்டிஸை விட லோக்கல் திராவிட கட்சிகளான திமுக அல்லது அதிமுக தான் மாறி மாறி ஆட்சியில இருக்காங்க. இந்த லோக்கல் ஃபோக்கஸ் ஸ்டேட்டோட தேவைக்கேத்த மாதிரி பாலிசிஸை உருவாக்க ரொம்பவே உதவி இருக்கு. இந்த டேட்டாவை பாருங்க. இதுதான் அந்த திராவிட இயக்கம் ஏன் உருவாச்சுங்கிறதுக்கு ஒரு முக்கியமான வரலாற்று ஆதாரம். 1912ல மக்கள் தொகையில வெறும் 3.2% இருந்த ஒரு சமூகத்தினர்கிட்ட தான் பெரும்பாலான அரசு வேலைகள் இருந்திருக்கு. ஆனா 85.6% இருந்த பெரும்பான்மையான மக்களுக்கு வாய்ப்புகளே கிடைக்கல. இந்த நிலைமைய பாருங்க. இந்த மேற்கோள் திராவிட மாடலோட அடிப்படையான தத்துவத்தை அழகா சொல்லுது. அதாவது மக்கள் மேல முதலீடு செய்யறது, சமூகத்துல இருக்கிற எல்லாருக்கும் சமமான கல்வி கிடைக்கணும், அதுதான் அவங்கள வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு மாடர்ன் எக்கானமிக்குள்ள நுழையறதுக்கான வழி. அந்த முதலீட்டோட நேரடியான ரிசல்ட் தான் இது. தமிழ்நாட்டுல ஹையர் எஜுகேஷன்ல சேர்றவங்க 47%. ஆனா நேஷனல் ஆவரேஜ் வெறும் 28.4% தான். வித்தியாசத்தை பாத்தீங்களா? இதனால அறிவு சார்ந்த பொருளாதாரம்னு சொல்றோமே, அதுக்கு தேவையான திறமையான ஒரு பெரிய மனித வளம் இங்க உருவாச்சு. ஓகே, இப்போ இந்த படிச்ச மக்கள் சக்தியை வச்சு எப்படி ஒரு பவர்ஃபுல்லான டைவர்சிஃபைடான ஒரு இண்டஸ்ட்ரியல் பேஸ் உருவாச்சுன்னு பாப்போம். தமிழ்நாட்டோட எக்கானமி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நம்பி இல்ல. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. சர்வீசஸ், இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர்னு எல்லா கலந்து ஒரு பேலன்ஸ்டு மிக்ஸ் இது. இந்த மாதிரி டைவர்சிட்டியா இருக்கிறது எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிக்கு ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் இத ஆசியாவின் டெட்ராய்ட்னு சொல்றாங்க. ஆமா, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில தமிழ்நாடு ஒரு கிங். உலகத்தோட பல பெரிய கார் கம்பெனிகளோட தொழிற்சாலைங்க இங்கதான் இருக்கு. ஆனா அதே சமயம் இன்னொரு பக்கம் இது இந்தியாவின் சாஸ் கேபிட்டல்னு பேர் எடுத்திருக்கு. அதாவது சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ்ங்கிற ஹை டெக்னாலஜி துறையிலையும் தமிழ்நாடு தான் முன்னணியில இருக்கு. அதோட நிக்கல, ரினியூவபிள் எனர்ஜில டென்மார்க்கே மிஞ்சிட்டாங்க. இந்தியாவோட லெதர் பொருட்கள்ல 38% இங்க இருந்து தான் போகுது. சாம்சங், டெல் மாதிரி பெரிய கம்பெனிங்க இங்க தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. சொல்லப்போனா எல்லா துறையிலையும் இவங்க இன்ஜின் ஃபுல் ஸ்பீட்ல ஓடிட்டு இருக்கு. சரி, இப்போ தமிழ்நாட்டை விட்டுட்டே கொஞ்சம் நேஷனல் லெவல்ல ஒரு விஷயத்த பாப்போம். எல்லா நாட்டு அரசாங்கமும் ஃபேஸ் பண்ற ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது பொது கடன். இந்த பப்ளிக் டெட் டு ஜிடிபி ரேஷியோங்கிறது சிம்பிளா சொல்லணும்னா நம்மளோட சம்பளத்தோட நம்மளோட கடனை ஒப்பிட்டு பார்க்குற மாதிரி தான். நாட்டோட மொத்த வருமானம், அதாவது ஜிடிபி அதிகமா இருந்தா கடன் சுமை கம்மியா தெரியும். இது ஒரு முக்கியமான இண்டிகேட்டர்.
இத ஒரு தராசு மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு பக்கம் எகனாமிக் growth கடனை குறைக்க ஹெல்ப் பண்ணும். இன்னொரு பக்கம் அரசாங்கத்தோட செலவு, அதிக வட்டி இதெல்லாம் கடனை அதிகமாக்கும். இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்றது தான் பெரிய சவால். இப்பதான் நாம பார்த்த 2 கதையும் ஒன்னு சேரப்போகுது. தமிழ்நாட்டோட வளர்ச்சி எப்படி ஒட்டுமொத்த இந்தியாவோட நிதி நிலைமைய சரி பண்ணுதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நேரடியான ஒரு தொடர்பு. ஒரு நாட்டோட கடன் சுமைய குறைக்க இருக்கிறதுலயே பவர்ஃபுல்லான ஒரு வழி பொருளாதார வளர்ச்சி தான். பொருளாதாரம் வளர வளர கடன் சுமை தானாவே சமாளிக்கக்கூடியதா மாறிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள். தமிழ்நாடு மாதிரி மாநிலங்கள் நல்லா வளர்ந்தா இந்தியாவோட மொத்த ஜிடிபியும் அதிகமாகும். நாட்டோட வருமானம் அதிகமாகும்போது மொத்த கடன் தொகை அதுக்கு முன்னாடி சின்னதா தெரியும். இதனால ஓவரால் டெட் டு ஜிடிபி ரேஷியோ குறையும். பாத்தீங்களா ஒரு ஸ்டேட்டோட வெற்றி எப்படி தேசத்தோட நிதிக்கு உதவுதுன்னு? அப்போ தமிழ்நாட்டோட இந்த வெற்றி கதை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை சொல்லுது. எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வாய்ப்புங்கிற இந்த வளர்ச்சி மாடல் தான் ஒரு நாட்டோட பொதுக்கடன் மாதிரியான பெரிய பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கான சரியான வழியா? இதுதான் நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.